வணக்கம் வியூவர்ஸ், நம்ம கண்டது கடை சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ண போகிறீங்களா, உங்களுக்கான வீடியோ பதிவு தாங்க இது. இந்த வீடியோவில் மோஷன் லைட்ஸு, சம் இன்ட்ரெஸ்டிங்கான டெக்கரேட்டிங் ப்ராடக்ட்ஸு, இது மாதிரி நிறைய இது காமிச்சிருக்கோம். வீடியோவை முழுவதுமாக பாருங்கள், எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும். இதுக்காக நாங்கள் புதுக்கோட்டைக்கு வந்திருக்கோம். வணக்கங்கண்ணா. வணக்கம் தங்கம். உங்களை பற்றின ஒரு அறிமுகப்படுத்திக்கோங்க. நல்லா இருக்கேன் தங்கம். நல்லா இருக்கேன் தங்கம். என் பேர் ராமச்சந்திரன். நம்ம கம்பெனி பேர் இன்டச் கிராஃப்ட்டு. இப்போ இந்த சைட்டோட லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை. ஒரு 22,000 ஸ்கொயர் ஃபீட் வரும். இது ஃபுல்லாகவே நம்ம தான் இன்டீரியர் பண்ணியிருக்கோம். எவ்வளோ நாளில் முடிச்சிங்க தங்கம்? இது ஒரு 8 மந்த் ஆச்சு தங்கம். ஏன்னா இது நாங்கள் பேஸ்மெண்ட் போடும் போதே எங்களை வர சொல்லிட்டாங்க. ஃப்ளோரிங் எப்படி போடுறது, எந்த மாதிரி பண்ணுறது, எலக்ட்ரிக்கல் டிசைன், இது எல்லாமே நாங்களே ஃபாலோ பண்ணோம். ஸோ பொதுவாக இன்டீரியர் கம்பெனி இன்டீரியர்னால் அவங்க வுட் ஒர்க் மட்டும் தான் பார்ப்பாங்க. நாங்கள் அப்படிலாம் பண்ணலை. பேஸ்மெண்ட் போடும்போதே எங்களை கூப்பிட்டாங்க. வந்து எங்கே ப்ளக் பாயிண்ட் வேணும், எங்கே எலக்ட்ரிக்கல் பாயிண்ட் வேணும், எந்த இடத்துல எப்படி கொடுத்தா நல்லாயிருக்கும். இல்லை, இப்போ இந்த வீட்டில் வந்து இன்டீரியர் பண்ணியிருக்கீங்கன்னு இருக்கீங்க. இப்போ வெளியில் இந்த எலிவேஷனில் இந்த இடத்துல பண்ணியிருக்கீங்களா? எல்லாமே நம்ம தான் தங்கம். ஃப்ரண்ட் எலிவேஷன் டிசைன்ஸு எல்லாமே நம்ம தான். ஓகே, இது என்ன மெட்டீரியல்? இது வந்து ராயல் டீக் அவுட் தங்கம். இது பேர் ஓஎஸ்டி, ராயல் டீக் அவுட்டு. இது டச் வச்சு இது நம்ம ரெஃபர் பண்ணியிருக்கோம் கஸ்டமருக்கு. இது பண்ண ஏன்னா இப்போ வர டெக்னாலஜிக்கு அட்வான்ஸ் என்னன்னு கொடுங்க. ஓகே, இதுவும் எல்லாம் நீங்கள் தானே ஒர்க்கெல்லாம்? இது ஒரு ஸ்டோன் ஷீட்ஸ் தங்க. இது எல்லாம் இந்த வீடு ஃபுல்லாகவே காமன் ஏரியா ஃபுல்லாகவே ராயல் டீக் அவுட் தான். காமன் ஏரியா ஃபுல்லாகவே பெட்ரூம் கிச்சன் எல்லாமே அக்ரலிக், 6H அக்ரலிக். இது எல்லாமே ஜெர்மன் மேனுஃபேக்சரில் பண்ணது. பெட்ரூம் எல்லாமே இதெல்லாம் ஹேண்ட்மேடு. இங்கே வச்சு ஆல் ஒர்க்கர் வச்சு, அதாவது செவரே இருக்காது, எல்லாமே வால் கிளாடிங் தான். ஆமாம் தங்க. வால் கிளாடிங், லேக்கர் கிளாஸ் போட்டிருக்கோம், ஓஎஸ்டி போட்டிருக்கோம், வால் கிளாடிங் போட்டிருக்கோம். இது வந்து லேக்கர் கிளாஸு, ஃபுல்லாகவே லேக்கர் கிளாஸு. இந்த கட்டன்ஸில் வந்து எல்லாமே இந்த ஃப்ளோரிங் டிசைனை நம்ம தான் கொடுத்தோம். எப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் இந்த வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம தான் கொடுத்தோம். ஓகே, சீலிங் யூஸ் பண்ணதுன்னா ஓஎஸ்டி தங்கம். ஓஎஸ்டி அதான் ராயல் டீக். அது பண்ணிட்டு ஃபினிஷிங் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஆர்எஃப் லேக்கர். அது எம்ஆர்எஃப் லேக்கர் பண்ணது. இப்போ இந்த எலக்ட்ரிக்கல் ஃபிட்டிங்ஸ் இதெல்லாம் எங்கே பர்ச்சேஸ் பண்ணோம்? பெங்களூரில் போய் தான் சாருக்கு கூட்டின்னு போய் கஸ்டமரை கூட்டின்னு போயிட்டு நாங்களே பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்தோம் நம்ம டீம். ஓகே, இப்போ இந்த ஹாலை பொறுத்த வரைக்கும் என்னென்ன பண்ணியிருக்கீங்க? இது ஃபுல்லாக நம்ம பண்ணது தான் தங்கம். இங்கே இருக்கிற இந்த சிலை இருக்குது பார்த்தீங்களா, இதை தவிர அந்த ஸ்டோனு இங்கே இருக்க எல்லா ஒர்க்கும் நம்ம தான் பண்ணது. ஸ்டோன் கிளாடிங்கா? ஆமாம், அதெல்லாம் நம்ம பண்ணது தான். ஸ்டோன் கிளாடிங் ஆனால் இது ஆமாம், கிளாடிங் ஸ்டோனு, நேச்சுரல் ஸ்டோன்ஸ். இது ஒரிஜினல் ஸ்டோன். ஆமாம், நேச்சுரல் ஸ்டோன்ஸ் தான். அது இது ஃபுல்லாக பண்ணது. இதெல்லாம் மட்டும் தான் கஸ்டமர் வாங்கி வச்சாங்க. இதுலேருந்து எல்லாமே நம்ம தான் பண்ணி கொடுத்தோம். பேனல் முதல் கூட நம்ம தான் பண்ணி கொடுத்தோம். இது டிவி நோட்டு. இது எல்லாம் மெட்டீரியல்னா ராயல் டீக் கொடுத்தாங்க. ஃபுல்லாகவே டீக், காமன் பிளேஸ் ஃபுல்லாகவே ராயல் டீக். இப்போ டீக்லேயே வந்து நிறைய வேரியேஷன் இருக்கு. அதில் வந்து இப்போ இதுனா ஒரிஜினல் ஓஎஸ்டி இருக்குது. இது வந்து ராயல் டீக் விட்டு, இதுவும் ஓஎஸ்டி தான். அதாவது வெனியர் இருக்குது, ஓஎஸ்டி இருக்குது. இது ஓஎஸ்டியில் ராயல் டீக்கு. ஓகே, பேசிக் எல்லாமே ராயல் டீக். இது நம்ம பார்க்கறது உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அது இந்த ஃப்ளோரிங் பார்த்தீங்கன்னா நம்ம டிசைன் கொடுத்தது தான் கஸ்டமருக்கு. ஆக்சுவலாக இங்கே இருக்க எல்லா ஃப்ளோரிங்கும் நம்ம கொடுத்தது தான். இங்கே ஹாலில் ஒரு ஹைலைட் பண்ணணுன்றதுக்காக இந்த டிசைனு. இந்த வால்லாம் என்னென்ன வால் பேப்பரா நம்ம பண்ணதாங்க. இதெல்லாம் கஸ்டமைஸ் வால்பேப்பர். ஓகே, இந்த டிசைன் வந்து கஸ்டமர் சொல்லிட்டாரா? ஆமாம், இது ஃபுல்லாகவே கஸ்டமைஸ். ஓகே, பேசிக் வால்பேப்பர் கிடையாது, இதெல்லாம் கஸ்டமைஸ் வால்பேப்பர். ஒரு டெக்ஸ்சர் பெயிண்ட் அடித்த மாதிரி இருக்கு. ஆமாம் தங்கம், அந்த வால்பேப்பர் உங்களுக்கு அப்படி தான் இருக்கும். ஆக்சுவலாக உங்களுக்கு இது இப்போ இந்த வீடு கம்ப்ளீட் ஆகி 1 இயர் ஆயிடுச்சு. ஓகே, 1 இயருக்கு அப்புறம் தான், என்ன டைம் இல்லாதனால நம்ம 1 இயர் கழிச்சு தான் வந்து எடுக்கிறோமே. இந்த சீலிங்னா எல்லாமே தங்கம். இந்த வீட்டில் பார்க்குறது எல்லாமே லைட் ஃபிட்டிங்ஸ்லேருந்து எல்லாமே நம்ம தான், நம்மளோட ஒர்க்கு தான் தங்கம். இதான் தங்க பூஜை ரூமு. இது ஃபுல்லாகவே டீக் வுட் தான். இது ஃபுல்லாக டீக் வுட் தான். ஃப்ளோர் டிசைன் உள்ள ஒன்று ட்ரெடிஷ்னல் இருக்கும். இது டைல்ஸ் தான் தங்கம். இது மார்பிள் டைல்ஸு. ஏன்னா அந்த ஹேண்ட் ரைக் பண்ணுறவங்க இல்லையா, அதுலேயே எம்போசிங் ஆகி நல்ல டிசைனை போட்டீங்க. நாங்களே இதை சூஸ் பண்ணி இந்த டிசைன் போட்டால் நல்லாயிருக்கும், நாங்களே சூஸ் பண்ணி போட்டது இது கஷ்டமாக. இப்போ நான் இது எதுக்கு சொல்கிறேன்னா, இன்டீரியருக்கு ஃப்ளோரிங் முதல் கொண்டு எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும்னு நாங்கள் சஜஷன் கொடுப்போம்னு சொல்கிறோம். இப்போ அதனால தான் எங்களுக்கு கஸ்டமர் ஃபஸ்ட்டே புக் பண்ணணுன்றது. அவங்க ஃப்ளோரிங் ஒரு ஃபஸ்ட்டு ஃப்ளோர் பேஸ்மெண்ட் ஏற்றிட்டாங்கன்னா, ஃப்ளோரிங் போகிறது முன்னாடி எங்களை கூப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு இப்படி ஒரு ஐடியா இல்லாமல் நாங்கள் கொடுத்துருவோம் எப்படி பண்ணால் நல்லா இருக்குன்றது. சுவிட்ச் அது கஸ்டமர் ஐடியா தான். பேசிக் சுவிட்ச் போகலாமா இல்லை டச் சுவிட்ச் போகலாமா, காஸ்ட் ஆஃப் இருக்குது. ரெண்டாவது அடுத்தது வந்து தங்கம், இங்கே படிக்கட்டுக்குள்ளே தங்கம். படிக்கட்டில் இது படிக்கிறதுக்குள்ளே இல்லை, பொதுவாகவே நிறைய ஓப்பன் விடுவாங்க. இல்லைன்னா ஒரு கார்னர் மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கபோர்டு பண்ணி யூபிஎஸ் வைப்பாங்க. நம்ம இது ஃபுல்லாகவே யூஸ் பண்ணிட்டோம். ஏன்னா இங்கே
பூஜா வந்ததுனால இந்த இடம் வேஸ்ட்டாக போடக்கூடாது, இதை ஃபுல்லாகவே மறைச்சி ஃபுல்லாகவே ஒரு கபோர்டு யூனிட் போட்டீங்க, ஸ்டோரேஜ் யூனிட்டாக யூஸ் பண்ணுறீங்க. உள்ள போய் யூபிஎஸ் இதெல்லாம் வைக்கிறது, இங்கே தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் வைக்கிறது, சுவிட்ச் பாக்ஸு, எலக்ட்ரிக்கல் ஐட்டம், எதாவது எமர்ஜென்சி மெயின்டெனன்ஸுக்கான பொருள் எல்லாம் இருக்குங்களா, ஸ்க்ரூ டிரைவர், கட்டிங் பிள்ளை, எலக்ட்ரிக் ஐட்டம்ஸ், ஏதாவது சம்திங் ப்ளம்பிங் ஐட்டம்ஸ் ஏதாவதுனா இங்கே ஒரு கபோர்டு. ப்ளம்பர் வந்தாருன்னா இங்கேருந்து எடுத்து கொடுத்து ஒர்க் பண்ண சொல்லலாங்க. டைனிங் போகலாம் தாங்க, டைனிங் கிச்சன் உங்களுக்கு காட்டுறேன். இது வருதுங்க. இப்போ என்னென்னா இது பெரிய இந்த லென்த் ஹால், இதை பிரிக்கிறதுக்காக, ஏன்னா இங்கே டைனிங்கில் இருக்கும்போது அங்கே ஹாலில் இருக்கவங்க பார்க்கக்கூடாதுக்கோசம் இது ஒரு பிரிச்சு இந்த பார்ட்டிஷன் போட்டீங்க. ஆமாம், செப்பரேட் பண்ணியிருக்கோம். இது என்ன மெட்டீரியல்னா 16 அடிக்கு. இது சிஎன்சி தங்கம், HTMR சிஎன்சி மெட்டீரியல். டீகோ ஃபினிஷிங். இது டீகோ ஃபினிஷிங்கு. இது சேம் தான், அதே ராயல் டீக் தான். ராயல் டீக்கில் MRF லேக்கர் பண்ணியிருக்கு, ஃபினிஷ் பண்ணது. இதெல்லாம் சைட்டில் வச்சு பண்ணுறது. இது எல்லாமே இங்கே வச்சு தான் வேலை பார்க்க முடியும். இங்கே ஒரு வாஷ் பேஷனுக்கு, டைனிங்கான ஒரு வாஷ் பேஷனு. இது லேண்டிங் கிளாஸ் மாதிரி. இது கஸ்டமைஸ் வால்பேப்பர் தாங்க, கஸ்டமைஸ் வால்பேப்பரு. இந்த கட்டன்ஸு எல்லாமே நம்ம தான். ஆனால் நம்ம இந்த கட்டன்ஸ் வந்து நம்ம ரெஃபர் பண்ணிட்டோம். இப்போ ஃபியூச்சரில் இப்போ வால்பேப்பர் குவாலிட்டியாக இருக்குது, ஒரு எதோ கிழிஞ்சிருச்சு இல்லை ஏதோ தண்ணி பட்டு ஊறி ஏதோ ஆயிடுச்சு, வாய்ப்பு இல்லை. பண்ணி தருவீங்களா? அப்படி ஒரு வாய்ப்பு இல்லை, வாய்ப்பே இல்லை. ஆனால் ஃபியூச்சரில் என்ன பிரச்சனை வரும்னா, ஒரு மினிமம் ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் 15 இயர்ஸ்க்கு அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக கேப் விடும், கிழிஞ்ச மாதிரி. ஆனால் ஒவ்வொரு ரோல் நாங்கள் ஆர்டர் பண்ணும்போது இப்போ இந்த வால் எக்ஸாம்பிள், இந்த வால் பார்த்தீங்கன்னா இது மொத்தமாகவே எங்களுக்கு 3 ரோல் தான். ஆனால் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா 4 ரோல் எடுத்துருவோம், 3 ரோல் கம்ப்ளீட் பண்ணுவோம். ஒரு ரோல் கஸ்டமர் சைஸ் கொடுத்துருவோம். நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வர வச்சுட்டு எந்த இடம் வேணுமோ அதுக்கு ரிமூவ் பண்ணிட்டு ஒட்டி கொடுத்துருவோம். இப்போ நாளைக்குங்கிறப்ப ஒரு 5 வருஷம் ஓகே, ஒரு 10 வருஷம் கழிச்சு கிடைக்குமா? கலருக்காக தான் ஒரு ரோலே கொடுத்துருக்கோன்றோம். காரணம் என்னன்னா நம்ம எப்போ வேணால் அதை ஒட்டிடலாம். ஃபேன்லாண்ணே தங்க நம்ம சூஸ் பண்ணி கொடுத்து தான் தங்க கஸ்டமருக்கு. பெங்களூர் கூட்டு மட்டும் ஃபேன் மட்டும் இல்லை, இங்கே நீங்கள் பார்க்குற எல்லா லைட் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பெங்களூரில் போய் பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்தோம். இதே சுவிட்சஸ் எல்லாமே. ஆமாம், இந்த என்டையர் வீட்டுக்கு ஒயர்லேருந்து சுவிட்சிலேருந்து எல்லாமே நாம் தான் பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்தோம். ஆனால் கஸ்டமர் தனியாக அதை பே பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு கூட எங்கே கம்மியாக இருக்கும், எங்கே மாடல் நல்லா இருக்கும்னா பெங்களூருக்கு கூப்பிட்டு போயிட்டேன். அதுக்கு அவங்க தனியாக பே பண்ணிட்டாங்க. அது காரணம் என்னன்னா, இங்கே லோக்கலில் வாங்கினா ரொம்ப ரேட் அதிகமாக இருக்கும். பெங்களூரில் போயிட்டு அவங்க டேஸ்ட்டுக்கு, ஏன்னா சென்னையில் வந்து ஒரு குறிப்பிட்ட மாடல் தான் இருக்கும், கோயம்புத்தூர் ஒரு மாடல் இருக்கும். பெங்களூர் போயிட்டுனா ஆல்மோஸ்ட் நேஷ்னல் பிராண்ட் எல்லாமே இருக்கும். நிறைய வெரைட்டி ஆஃப் டிசைன்ஸ் இருக்கும், இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு வெரைட்டி ஆஃப் டிசைன்ஸ் இருக்கும். கஸ்டமர் சாய்ஸ் ஏன்னா இவ்வளோ பேர் வீடு பண்ணுறவங்க ஒரு ஃபேன் ஒரு லைட்லாம் கூட ஒரு வீட்டோட லுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். அதனால தான் அவங்களுக்கு அப்படி ஒரு சாய்ஸ். ஓகேண்ணா. இப்போ ஆக்சுவலாக ஹாலில் இருந்து எல்லாமே உட்டன் ஃபீல்டில் வச்சுருந்தீங்க, இங்கே தான் ஒரு பிளைன் கலரில் கலர்ஃபுல்லாக பண்ணியிருக்கீங்க. பார்த்துட்டேன். இது வந்து அக்ரலிக் தங்கம். இப்போ லேட்டஸ்ட்டு வந்து இப்போ எல்லாமே அக்ரலிக் தான் விரும்புகிறாங்க. அக்ரலிக் கிச்சனு ஃபுல்லாகவே. இது 6H அக்ரலிக். இது 6H இந்த அக்ரலிக் கிச்சனு. இது ஃபுல்லாகவே ஹெட்டிக்கு டேண்டம். இது ஃபுல்லாகவே டேண்டம் பாக்ஸு, டேண்டமு. இது ஃபுல்லாகவே டேண்டம் பாக்ஸு. இது ஆயில் ப்ளோட்டு, 3 ஃபேஸர் ஆயில் ப்ளோட்டு. இது கலர்னா கஸ்டமர் சாய்ஸ் தான். மொத்தம் 25 கலர்ஸ் இருக்குது. அவங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அவங்க சூஸ் பண்ணிக்கலாம். நல்லா மைல்டாக இருக்குது இந்த கலரை. ஆமாம் தாங்க. இது எல்லாமே ஹைட்ராலிக்கா? ஆமாம் தாங்க, ஹைட்ராலிக் தாங்க. அவங்களுக்கு என்ன யூஸ் பண்ணணுமோ பண்ணிக்கலாம். இது வந்து இப்போ தண்ணியெல்லாம் ஊறலாமா? எதுனா பண்ணலாம் தாங்க. எல்லாம் செஞ்சுரி ப்ளை தான் தாங்க, வாட்டர் ப்ரூஃப் டெர்மினேட் ப்ளை தான். உங்களுக்கு அது எந்த பிரச்சனையும் கரையான் அடிக்காது, எதுவுமே. அதெல்லாம் கரையான் எதுவுமே ஆகாது. ஒன்று மட்டும்தான், உப்பு தண்ணின்னா மட்டும்தான் ஒரு சால்ட் வாட்டர் அஃபெக்ட் ஆகும், இன்ச்சஸில் அஃபெக்ட் ஆகும். அது எதுனா இங்கே இருக்கு பார்த்தீங்களா, இங்கே இருக்கிற இன்ச்சஸ்ஸு, இங்கே இருக்கிற இன்ச்சஸ்ஸு ஆக்சுவலாக சால்ட் வாட்டர் தான். பட் இப்போ வரைக்கும் பாருங்கள் இது அஃபெக்ட் ஆகலை. ஆனால் கண்டிப்பாக இது அஃபெக்ட் ஆகும். இது வந்து அஃபெக்ட் ஆகும். இது 5 இயர்ஸ்க்கு அப்புறம் அதை மாற்றி கொடுத்துடலாம். நீங்கள் அலைன்மெண்ட்டுக்கு எப்போ கூப்பிட்டாலும் ஆல்மோஸ்ட் வெறும் அலைன்மெண்ட் மட்டும் தான் பிரச்சனை வரும். ஃபிட்டிங்ஸ் எந்த பிரச்சனையும் வராது. ஃபிட்டிங்ஸ் அவன் வந்து 5 இயர்ஸ் கொடுக்குறான் ஹெட்டுக்கு, எப்போன்னா 2 இயர்ஸ் கொடுக்குறானுங்க. ஆனால் ஆல்மோஸ்ட் ஒரு 10 இயர்ஸ்க்கு எந்த பிரச்சனை வராது. ஆனால் இன்ச்சஸ் மட்டும் பிரச்சனை வரும். எப்போனா சிங்க் இருக்கிற இன்ச்சஸ் மட்டும் பிரச்சனை வரும். அதை நம்ம சரி பண்ணி கொடுத்துலாம், ஃபிட்டிங்ஸ் மாற்றி கொடுத்துலாம். டேபிள் டாப்னா இது என்ன மெட்டீரியல்? டேபிள் டாப் நம்ம பண்ணதா சார். என்ன மெட்டீரியல்? நம்ம டீம் இது வந்து ஸ்குவாட்ஸ், கலிங்கா ஸ்குவாட்ஸ்னு சொல்கிறது. இது நம்ம பண்ணி கொடுத்தோம். இந்த டைலும் நம்ம சூஸ் பண்ணி கொடுத்துதான் கஸ்டமருக்கு. இது நம்ம சூஸ் பண்ணி, இதெல்லாம் நம்ம போட்டு கொடுத்து தான் தங்க. ஓகே, நம்ம கம்பெனி போட்டு கொடுத்தது தான். ஓகேண்ணா. இப்போ இதோட ப்ரைஸ் என்ன? ப்ரைஸ் 2500 எடுத்தங்க. வெளி மார்க்கெட்டில் வந்து 3000 வாங்குறாங்க, 2000. அதாவது நீங்கள் இது வந்து பார்த்தா ஹெட்டிக்கு ஆஃப்ல அந்த மாதிரி பிராண்டு போயிட்டீங்கன்னா இது ஒரு ரேட் ப்ரைஸே வேறு. அவங்க வந்து ஃபுல்லாகவே மாடுலர் ரேட்டு, நம்ம தான் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் பண்ணுறோம். நாங்கள் வந்து ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் பண்ணுறோம். இப்போ இது வந்து சொல்லப்போனால் இப்போ வீடியோ பார்க்குறவங்களே நினைக்கலாம், நாங்கள் வந்து இன்னும் சீப்பான மெட்டீரியல்லாம் இருக்குது, எதுக்காக இந்த மெட்டீரியலுக்கு வரணும்? நீங்கள் ஒரு 50,000 இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன்ஸ் வந்ததுனால ப்ளையோட தெரியவே இல்லை. இப்போ ப்ளை வந்து நிறைய இருக்குது, நிறைய குவாலிட்டி இருக்குது.
இப்போ ப்ளையில் அல்ன் குவாலிட்டி ஒன்று போட்டு 1200 1500 கிச்சன் பண்ணுறாங்க. ஆனால் என்னென்னா அது ஃப்ரீ லேமினேட் போர்டு அப்படியே ஒட்டியே வந்துடும். கட் பண்ணி கையில் அயனிங் எஜ் பேண்டை ஒட்டிட்டு அப்படியே பண்ணிட்டு போடுவாங்க. ஆனால் பாதி மாடலில் கிச்சன் மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் அது உதிரி வந்துடும், கரையான் ரொம்ப வந்துடும். அப்போ 1500 போட்டு நீங்கள் 100 ஸ்கொயர் ஃபீட் போட்டிங்கனாலே உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் 1.5 லட்ச ரூபா ஆகும். 6 மாதம் கழிச்சு 1.5 லட்சம் தூக்கி குப்பையில் போட்டால் திருப்பி நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதான் பண்ணும் போதே கூட குவாலிட்டியை பாருங்கள். நீங்கள் காசு வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்தா நல்லா இருக்குன்றதெல்லாம் சொல்ல வரல, குவாலிட்டியானதை பாருங்கள். அது நான் மற்ற மார்க்கெட்டில் இருக்கிற ப்ரைஸ் கரெக்டாக இருக்கா பாருங்கள். அது நான் பண்ணாலும் சரி, வேறு யார் பண்ணாலும் சரி, இவர் இந்த மார்க்கெட்டில் கரெக்டாக பண்ணுறாரா, நாங்கள் சொல்கிற ரேட்டு இன்னொரு கம்பெனியும் பண்ணுறாங்களா, அது மட்டும் பார்த்துங்க. அவங்க குவாலிட்டி பார்த்துங்க, அவங்களோட ஃபினிஷ் பார்த்துங்க. அப்புறம் நீங்கள் யார்கிட்ட வேணால் கொடுக்கலாம். இதை இப்போ கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம். ஆமாம், கஸ்டமைஸ் பண்ணலாம். சைஸு, கலரு எல்லாம் வேணால் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இது ஸ்டோர் யூனிட் தாங்க. அது ஸ்டோர் யூனிட் எல்லாமே இப்போ வச்சுக்கலாம். இது ஓடிஜி. இது ஓடிஜி தாங்க. இந்த கேக்கெல்லாம் செய்கிறது தானே? ஆமாம் தாங்க. கிரில் இதெல்லாம் பண்ணிக்கலாம், ஓடிஜி பண்ணிக்கலாம். அதெல்லாம் ஆக்சுவலாக வாங்க போகிறீங்கிறதுக்காக அதுக்கு ஒரு இடம் விட்டுட்டீங்க. இடம் விட்டு அது இதுக்கு ஒயரிங்லாம் முன்னாடியே பண்ணிட்டீங்க? முன்னாடியே நாங்கள் கொடுத்து வச்சுருக்கோம், எல்லாமே கொடுத்து வச்சுருவோம். அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறது தான். இப்போ வாங்கிட்டாங்க. இது அவங்க வந்து கம்பெனி இந்த இடத்துல ஃப்ரிட்ஜ் வர போகிறதுங்கிறதே பிளான் பண்ணிட்டீங்க? ஆமாம் தாங்க. நான் பிளான்லேயே எல்லாமே கொடுத்துருவோம். நான் இதில் ட்ராயிங்லேயே இது எல்லாமே கொடுத்துருவேன். இது வந்து பெட்ரூமாண்ணே? பெட்ரூம் தாங்க. பெட்ரூம் நம்பர் 1. டோர்ண்ணே? தாங்க ஸ்டீல் டோர் தாங்க. ஸ்டீல் டோர் தானே எல்லாம் தாங்க? ஃபுல்லாகவே ஸ்டீல் டோர். இதோட ப்ரைஸ் என்ன? இது எல்லாமே என்னப்பா, இது லேக்கர் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 480 தம்பி பர் ஸ்கொயர் ஃபீட்டு. குவாலிட்டிக்கு 280 வருது. இதெல்லாம் டைல்ஸ் மாதிரியே இருக்குது பார்த்தா. இது வந்து மார்பிள் ஃபினிஷு. இது மார்பிள் ஃபினிஷு. ஆக்சுவலாக இது லேமினேட்டடு, இதுவும் லேமினேட்டடு. வெளியே பார்த்தீங்கன்னா ராயல் டீக்கு. இது எல்லாமே லேமினேட்டடு. இது கீச்சன் மாட்டுறது. இந்த கிச்சன் சூப்பராக இருக்குது. இது என்ன ஒரு டைப்பில் இருக்குது? பேசிக் சுவிட்ச். இது வந்து இன்வெர்ட்டர். பவர் இல்லாத நேரத்தில் பேசிக் சுவிட்ச். அதான் கேட்கலான்னு இருந்தேன். எல்லாமே டச் ஸ்க்ரீனில் போட்டிருக்கீங்களே, இது ஒர்க் ஆகலைன்னா இது எமர்ஜென்சி? ஒர்க் ஆகல, ஒர்க்லாம் ஆகும். பட் இது மெயின். இன்வெர்ட்டருக்கு வந்து எல்லாத்துக்கும் ஒர்க் ஆகுது இல்லை. அதனால் இன்வெர்ட்டருக்கு மட்டும் ஒரு பேசிக் ஒரு சுவிட்ச், ஒரு ஃபேனுக்கு மட்டும் இன்வெர்ட்டர். பாத்ரூம் பார்த்துங்க. பாத்ரூம் என்னென்ன இருக்குன்னு கேட்குறீங்களா? வாஷ் பேஷன் யூனிட்டு. இந்த டைல்ஸ்லாம் இது என்னங்க சிவிலில் வந்து பண்ணுவாங்க இல்லைங்க. நாங்கள் தான் இப்படி பண்ணால் நல்லா இருக்கும்னு கஸ்டமர் கூட 10 நாள் கஸ்டமர் கூட ஷாப்பில் உட்காந்து 2 days கஸ்டமர் கூட்டு போய்ட்டு உட்காந்து இதை டிசைன் பண்ணி இப்படி பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்லி. ஆனால் இதெல்லாம் சூஸ் பண்ணது கஸ்டமர் தான். நம்ம கஸ்டமர் சார் தான் சூஸ் பண்ணார். சார் இது போடுங்க நம்ம ரெஃபர் பண்ணதுன்னு. இது வெளியே சுவிட்ச் போடணும் தாங்க. வெளியே சுவிட்ச் போட்டால் அது ஆன் ஆகிடும். இது நம்மளை பண்ணி கொடுத்தது தான் எல்லாமே. ஃபிட்டிங்ஸ் ஃபுல்லாகவே ஜாக்வார். இது எல்லாமே கஸ்டமர் தான் பணம் கொடுத்தாரு. ஆனால் நம்ம சூஸ் பண்ணி கொடுத்தோம். இப்போ பாத்ரூம்குள்ளே பார்த்துருங்க. இது எதுக்குன்னா குளிச்சுட்டு வந்தாங்கன்னா இந்த ட்ரையர் கோசம் குளிச்சு வந்தாங்கன்னா இப்போ இதெல்லாம் ஈரமாக இருக்கும். இதை துடைப்பாங்க, ஈரமாக இருக்கும், டக்குன்னு இதுவாகிடும். அதனால் இந்த ஃபேன் ட்ரையர் மாதிரி. அதான் நினச்சேன், என்ன எக்ஸாஸ்ட் தூக்கி மேலே கொடுத்துருக்காங்கன்னு. அது வந்து ஹீட்ரு. ஆமாம் தங்க. இது வந்து ஹேர் ட்ரையர் ஃபேன், ஏர் ட்ரையர் ஃபேன். இது டவர் ஃபேன். இது பேர். இது நல்லா ஒரு வார்ம்காக இருக்கும். குளிச்சுட்டு வரும்போது ஒரு நல்ல ரிலாக்ஸஸாக இருக்கும். இந்த டஃபன் கிளாஸ் இது டிவைட் பண்ணி இதை கொடுத்துட்டோம். இது சைன் கோபி தரோம். நல்லா குவாலிட்டியாக இருக்கும். சைன் கோபி டஃபன் கிளாஸு. இது எல்லாமே நாங்கள் கஸ்டமருக்கு என்ன பண்ணிட்டோம், ரெஃபர் பண்ணி கொடுத்தோம். நம்ம 12M கிளாஸ் தான் தங்க. இது டஃபன் கிளாஸு. உங்களுக்கு சீக்கிரம் வந்து வந்துடாது. வாட்டர் தனியாக இங்கே வருங்க. பெட்ரூம் வாட்டர் போட்டு தனி பார்ட்டிஷன் போட்டு தனியாக பெட்ரூம் தனியாக காட்டு. உள்ளுக்குள்ள அவங்க வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே வந்து இப்போ ட்ரெஸ்ஸை எடுத்துட்டு இங்கே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது. இது ஒரு 10 அடி இருக்குது தங்க. இந்த மாதிரி ஆனால் பார்த்ததே இல்லைண்ணா. டிவைடடு செம்மையாக இருக்குது இந்த ஐடியாவை. மேலே லேஃப்ட் இருக்கும். மேலே பாருங்க, மேலே ஒரு ட்ரையர் ஃபேனு. இங்கே ட்ரெஸ்ஸு மாற்றுறப்ப எதுவும் ஈரமாக இருந்தாலும் அது பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு இங்கே இந்த இவ்வளோ தான் தங்க ஸ்பேஸு. இது மொத்தமாக 18 அடி. இந்த 6 அடியில் 2 அடி கபோர்டு 2 அடி நான் பேலன்ஸு. இந்த 2 அடியில் எனக்கு ஃபேன் வேணும். ஃபேன் இங்கே அசிங்கமாக இருக்கும். அதில் தான் மேலே என்ன பண்ணிட்டு சீலிங்கில் ஒரு ஃபேனு, ஃபால் சீலிங்கில் பண்ணி அங்கே ஒரு ஃபேனு, இங்கே 2 லைட்டு ட்ரெஸ்ஸிங் பண்ணிக்கலாம். அப்போ என்னென்னா வந்தாங்கன்னா பெட்ரூம் தனியாக இருக்கும், ட்ரெஸ்ஸிங் தனியாக இருக்கும். இது நம்ம எல்லா வாட்டர் வந்து இது ஹோல்டு பண்ணி எடுக்கிறது. வாட்டர் எடுத்துகிட்டு நம்ம ஹேங்கிங் பண்ணிக்கலாம். கஸ்டமைஸ் வால்பேப்பர் தாங்க. இந்த உள்ள என்ட்ரு ஆனோன்னா இது ஒரு லுக் இருக்கும். ஏன்னா ஆல்மோஸ்ட் வுட்டாக இருக்குது. அங்கே லேக்கர் கிளாஸு பார்க்கும்போது ஒரு ரிச்னஸ் இருக்கணும். அதுக்காக
ஓகே. அந்த ரூம்னா தங்கம் அது வந்து பால்கனி. இந்த ஃப்ளோரிங் இப்போ நம்ம தான் இது பண்ணி கொடுத்தோம், சூஸ் பண்ணி கொடுத்தோம். என்னென்ன ஃப்ளோரு? இது ஃப்ளோரிங் தங்கம். இது வந்து டைல்ஸ் தான். டைல்ஸ் தான். இந்த பேட்டர்னில் போடலான்றதுக்காக சூஸ் பண்ணி கொடுத்தது. இந்த உட்டன் ப்ளீட்டட் ஃப்ளோரிங் உட்டன் பேட்டர்னில் போட்டு கொடுத்தது கஸ்டமருக்கு. ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக ஒரு பெரிய ஒரு கிராண்டியான ஒரு ரெஸ்டாரண்ட் உள்ள வர மாதிரியே இருக்கு. இது இந்த லிஃப்ட் வந்து நாங்களே சூஸ் பண்ணி கஸ்டமருக்கு ரெஃபர் பண்ணி கொடுத்தோம். தங்க இங்கே வருங்க. இது படிக்கட்டில் லேக்கர் கிளாஸு. இங்கே வருங்க சென்சார் லைட்டு. ஓகே. இது பார்த்தங்க ஃப்ளவர் லூவரு. இது பேசிக் லூவர்லாம் கிடையாது, இதெல்லாம் ஹை குவாலிட்டி லூவரு. இதெல்லாம் ஏன்னா மார்க்கெட்டில் மார்பிள் சார், இதெல்லாம் இட்டாலியன் மார்பிள் தாங்க. ஓகே. கோயம்புத்தூர் கஸ்டமர் சூஸ் பண்ணி தான். இது ஹேண்ட் ரெல்ஸு கஸ்டமர் நான் ரெஃபர் பண்ணேன். இது ரோஸ் கோல்டு தான் வேணும்னாரு. ஆக்சுவலாக ரோஸ் கோல்டு கிடையாது, நாங்கள் ஃப்ரேம் வாங்கி பெயிண்ட் பண்ணி ரோஸ் கோல்டில் பண்ணி கொடுத்தோம். இது வந்து நாங்கள் பண்ணது ரெஃபர் பண்ணி கொடுத்தது. துரு பிடிக்காதா? அதெல்லாம் எதுவும் ஆகாது. இப்போ எஸ்எஸ் தானே, எஸ்எஸ் ஃபினிஷ் தான். தலையிட்டு தாங்க. ஓகே. டெக்ஸ்சர் பெயிண்ட்ஸ். ஆக்சுவலாக இந்த லைட்டு வந்து இந்த ஹாலுக்கு செம்ம கிராண்டியாக இருக்குது. மொத்தமாகவே இந்த லைட்டு மட்டுமே நாங்கள் இந்த என்டையர் வீட்டுக்கு வாங்கின லைட்டு வந்து 2.5 லட்சம் சம்திங் தான் வந்துச்சு. மொத்த வீட்டுக்கு வாங்கினது டிசைன் லைட்லேருந்து எல்லாமே வாங்கினது. லைட்டு மட்டும் 2.5 லட்சம் தான். ஓகே. இது வந்து 34,000 அந்த இந்த ஒரு லைட்டு மட்டும். இது மட்டும் சென்னையில் இதை கேட்டோம் 1.5 லட்ச ரூபா சொன்னாங்க. பெங்களூரில் போய் வாங்கிட்டு வந்தோம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா டோர் பார்த்தீங்கன்னா வெறும் பிளைன் ஃப்ரேம் தான் இருக்கும். ஆனால் இங்கே பாருங்க, ஆமாம், ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமோட கார் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி இருக்கும் டோர். இது ஹோம் தேட்டர் தாங்க. ஓகே. இது ஃபுல்லாக அக்கோஸ்டிக் எல்லாமே சவுண்ட் ப்ரூஃப்லாம் பண்ணிருக்கீங்க. இதெல்லாம் நம்ம டீம் தான் இருக்காங்க. கஸ்டமர் கேட்கும்போது நம்ம ரெஃபர் பண்ணிவிடுவோம். ஹோம் தேட்டர் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக அந்த டீம் தான் பண்ணணும். இதில் எக்ஸ்பர்ட் யாரோ, பட் நான் இதை நாங்கள் பண்ணி தருவோம், ஆனால் நாங்கள் பண்ண மாட்டோம். எங்களோட டீம் இருக்காங்க. சாரோடைய டாக்டர் பெட்ரூம் இது ஃபுல்லாகவே அக்ரலிக் தாங்க. இது ஃபுல்லாக அக்ரலிக்கு. இது இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோன் பேட்டர்ன் லூவர்னு சொல்லுவாங்க. இது ஸ்டோன் லூவர்னு சொல்லுவாங்க. இந்த தாங்குமா? தாராளமாக தாங்க. நீங்கள் ஏறி நிற்கலாம். நீங்கள் ஏறி நில்லு தாங்க. ஏறி நில்லுங்க. இல்லைங்க தங்க, எல்லாமே செஞ்சுரி பிளைடு தான் தங்க. எல்லாமே பக்கா செஞ்சுரி பிளைடு தான். நம்ம இதை ஒட்டுறது எல்லாமே இப்போ இது மேலே லேமினேட் ஒட்டியிருக்கோம். இந்த லேமினேட்டு மெருனா கம்பெனி ராயல் டச் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்குள்ளே ஒட்டின கெமிக்கல் என்ன பார்த்தீங்கன்னா ஹைப்பர். எஸ்ஹெச்லேயே இன்னொரு பெஸ்ட்டு குவாலிட்டி இது ஹைப்பர்னு சொல்லி அதுதான் ஒட்டுறோம். இப்போ பெரிய இதுக்கு வந்து ஹீட்டெக்ஸ் ஒட்டுறோம். இது வந்து பில்மன் சொல்லி ஒரு பேஸ்ட்டு, அதில் ஒட்டுறோம். இது ஃபுல்லாகவே அக்ரலிக்கு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ணாடி ஒட்டின மாதிரி இருக்கும். நீங்கள் நினைப்பீங்க இது கண்ணாடின்னு. இது ஃபுல்லாகவே மிஷின் மேனுஃபேக்சரில் பண்ணது. இது ஃபுல்லாகவே அக்ரலிக்கு. இதோட நாப்பு கூட பாருங்கள். இது உள்ளுக்குள்ளே போகிற நாப்புலாம் யாரும் வந்து சும்மா பேசிக் நாப்பு தான் போடுவாங்க. ஆனால் நம்ம அப்படி போட மாட்டோம். உங்களுக்கு சிலது வெளியே மட்டும்தான் லக்ஸுரின்னுலாம் கிடையாது. சாதாரண நாபில் கூட லக்ஸுரி கொடுப்போம். இது வந்து யூரோப்பன் லாக். இது லாக்கு கீ. இப்போ இது வந்து எப்படின்னா 2 விஷயம் இருக்குது. ஒரே கீ மொத்த வாட்டருக்கும் யூஸ் பண்ணலாம். சில பேருக்கு ஏன்னா எல்லா கீயும் எப்படிங்க நான் சேவ் பண்ணுறது, எனக்கு ஒரே மாதிரி கீ விடுவானா செட் கீ. அப்படியே செட் கீன்னு சொல்லுவாங்க. அதாவது 12 வரும், 22 வரும், 6 கூட வரும். ஆனால் பட் நம்ம ஆர்டர் பண்ணி வேணாம். நமக்கு செட் கீ கேட்டாங்கன்னா செட் கீ பண்ணி கொடுத்துடலாம். இப்போ இதுக்குள்ளெல்லாம் நாங்கள் சீக்ரெட் லாக்கர் வச்சுருக்கோம். அது நாங்கள் கஸ்டமருடைய ப்ரைவசினால நாங்கள் காட்டுறது. இப்போ இங்கே வந்து பாருங்கள், ட்ராயருக்குள்ளே பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே பொண்ணு ரூமுங்கிறதால மேக்கப் கிட்டு. ஆமாம், மேக்கப் கிட் இல்லை தங்கம். இங்கே வந்து ஜுவல்ஸ் எல்லாம் வச்சுப்பாங்க. அவங்க வளையல் ஜுவல்ஸு. ஓகே. இங்கே சின்ன அந்த மேக்கப் கிட்டுக்கான ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருலாம். இதில் வந்து சின்ன சின்ன ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க அவங்களுக்கு. இது வேணா சாரோடைய மகா ரூம்ஸ், அவங்க பெரிய பொண்ணுடைய ரூம்ஸ். இது ஃபுல்லாகவே ஷாலு சுடிதார் எல்லாம் இது பண்ணி வச்சுக்கலாம். இது டிவைடட். இது இதுக்குள்ளே இதை வச்சுட்டு லாக் பண்ணிக்கலாம். ஓகே, கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஆமாம். இது வந்து ஃபங்க்ஷன் போகும்போது ஷூ ரேக்கு. இப்போ ஏற்கனவே வீடு கட்டியிருப்போம்ல, ஏற்கனவே கட்டியிருக்க வீட்டில் அது லைனாக வால் மட்டும் விட்டால் போதும். வால் விடும் போது நாங்கள் அதை எப்படி பண்ணால் நல்லா இருக்கும். இல்லைண்ணா, புது வீடுக்கு ஓகே, பழைய வீட்டுக்கு பண்ணுவீங்களா? பழைய வீட்டுக்கு வந்து நாங்களே பிளான் பண்ணி கொடுத்துருவோம். அவங்க ஓகே எனக்கு இப்படிலாம் லைட் இந்த மாதிரிலாம் வேணும்னாங்கன்னா
பழைய வீட்டு நம்ம ஆல்ட்ரேஷன் தானே, அது கண்டிப்பாக ஆல்ட்ரேஷன் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு ரொம்ப செவுத்தெல்லாம் உடச்சி அப்படிலாம் கிடையாது. தேவைப்படுறதுனோட உடைப்போம். தேவை ஸ்விட்ச் பாயிண்ட் தானே, அது இன்னும் ஒரு இன்ச்சு காடி எடுக்கிறது தானே, அதை எடுத்துக்கலாம். அது கஸ்டமர் விரும்பினா பண்ணிக்கலாம். ஃப்ளோர்லாம் இப்போ உட்டன் தானே இது உட்டன் ஃப்ளோரிங் தான். ஆனால் உட்டன் ஃப்ளோரிங்கில் டைலு இது நேச்சுரலாக உட்டன் ஃப்ளோரிங் மாதிரி இருக்கும். காரணம்னா இந்த பேட்ச் டிசைன் போட்டது இருக்குங்களா, அது எங்கள் டீமை வச்சு நாங்கள் போட்டது. ஓகே ஓகே அதாங்க உங்களுக்கு அந்த பெட்ரூம் காட்டுறேன். பெட்ரூம் தாங்க பார்த்தோங்க. இது வந்து சாரோட சன்னோட பெட்ரூமு. சேம் அதே மாதிரியே எல்லாமே. ஆமாம் தாங்க. அதை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பெட்ரூம் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அந்த பெட்ரூமோட லூவர் டைப் மாதிரி போட்டு அந்த வால். இது டிவி யூனிட்டு சேம் அதே தான். கீழே எப்படி செப்பரேட் பண்ணமோ அதே மாதிரி தான். இந்த பெட்ரூமில் பார்த்த மாதிரியே இன்னும் சில பெட்ரூம்ஸ்லேயும் சம் வேரியேஷன் டிசைன்ஸில் இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. இதை வந்து இந்த வீட்டில் இருக்கிறவங்களோட ப்ரைவசிக்காக எல்லா ரூம்ஸையும் எங்களால் காட்ட முடியல, ஓரளவு நாங்கள் கவர் பண்ணிடுறோம். இது ஒவ்வொன்றுத்துக்கும் நான் கூட போனேன் சார் கூட. இங்கே ஒருத்தவங்க இந்த எலிவேஷன் டைல் நான் தான் செலக்ட் பண்ணி கொடுத்தேன். இந்த பேட்டர்னு இந்த ஃப்ரண்ட்டில் வந்து எப்படி இருந்தால் நல்லாயிருக்குன்னு சொல்லி நானும் சாரும் போயிட்டு இந்த காரைக்குடி லட்சுமி செராமிக்ஸில் போயிட்டு இங்கே பண்ணது நல்லா இருக்குன்னு சொல்லி இந்த டிசைன் நாங்கள் இங்கே போனோம். நாங்கள் பண்ணது ஆக்சுவலாக இப்போ இந்த வீட்டில் ஏதாவது ஒரு திங்ஸை இப்போ காமிச்சு இது எனக்கு வேணும்னு சொன்னால் நீங்கள் சஜஷனே கொடுத்துருவீங்க. அவங்க சொல்லவே தேவையில்ல, நாங்களே இது சார் இங்கே இது இப்படி தான் நல்லாயிருக்கும் நாங்களே சொல்லுவோம். கஸ்டமர் வந்து அவங்க அந்த ஐடியாவில் இருக்கணும். ஏன்னா இப்போ இந்த நம்ம கஸ்டமர் பார்த்தீங்கன்னா அவருக்கு எல்லாமே நல்லா இருக்குன்றது தான் ஒரு ஐடியா. நல்லா இருக்கணும். அதே நேரத்தில் கஸ்டமர் எல்லாம் பண்ண சொல்கிறான்ற அந்த காஸ்டஸில் நாங்களே போயிட்டு லட்சுமி செராமிக்ஸ் போனோம். காரைக்குடி லட்சுமி செராமிக்ஸில் போயிட்டு இதை சூஸ் பண்ணோம். இது எங்கே பண்ணால் நல்லா இருக்கும்னு சார் இது இந்த இடத்துல போட்டால் நல்லாயிருக்குன்னு நான் சொன்னேன் கஸ்டமர்கிட்ட. அதே மாதிரி வாங்கிட்டு ஒரு டிசைன் போட்டு பார்த்துட்டு நான் தான் டிசைன் போட்டு கொடுத்தேன். பார்த்துட்டு அப்படியே நான் எங்கள் டீமை வச்சு லே பண்ணி கொடுத்தேன். பட் இது பாருங்கள் ரொம்ப ராயல். ஆக்சுவலாக இதெல்லாம் மும்பையில் பண்ணுவாங்க இந்த மாதிரி. இப்போ இது வெளியே கொடுத்தோன்னு வச்சிங்களேன், இந்த எலிவேஷன் பேட்டர்னுக்கு மட்டுமே மினிமம் 3 lakhs கிட்ட சம்திங் வாங்குவோம். இந்த டைலு எங்களுக்கு மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு 45,000 சம்திங் தான் வந்துச்சு. இந்த டைலு லேயிங்க்கு ஒரு 20,000 கொடுத்தோம். இந்த கிளாஸ்னா இதெல்லாம் எல்லாம் நம்ம பண்ணலாம் இருக்குமா? இல்லைப்பா, தண்ணி மட்டும் வரும். தண்ணி வந்து அப்படியே மழை பெஞ்சதுன்னா அப்படியே டேப்பர் இருக்கும், அப்படியே போயிடும். ஆக்சுவலாக இன்னும் கொஞ்ச நேரத்தில் மழை வரும். 2 மணி நேரத்தில் நம்ம இருந்தோன்னா அந்த மழை பெய்யுது, அப்படியே தண்ணி அப்படி போய் கீழே கொட்டும். இப்படி போய் ஷவர் மாதிரி கொட்டும். சூப்பராக இருக்கும் பாருங்க. ஆமாம், ரொம்ப அழகாக இருக்கும் அது. ஆனால் மழை பெய்யும் போது தான், மழை பெய்யும் போது தண்ணி இப்படியே இல்லை. ஏன்னா டேப்பர் வச்சுருக்கோம், டேப்பர் மாதிரி வச்சுருக்கோம். அப்படியே தண்ணி அப்படி போயிட்டு இங்கே இப்படி விழும். அது பார்க்குறது ரொம்ப அழகாக இருக்கும். நாங்கள் ஒரு டைம் பார்த்தேன். ஆக்சுவலாக நான் அந்த டைமில் வீடியோ எடுக்கல. இது வந்து ஜிம் ரூம் தங்கம். ஓகே. சிஎன்சி கட்டிங்க இது நம்ம பண்ணது சிஎன்சி. இங்கே ஃபுல் ஒரு ஓப்பன் சிவிலில் விட்டது. அதுக்கப்புறம் சிஎன்சி போட்டு இல்லை டஃபன் கிளாஸ் மேலே போட்டுவிட்டோம். ஆக்சுவலாக இது ஜிம் ரூமு. நான் ஃபிட்டிங்ஸ் வாங்கலை, ஆனால் ஜிம் ரூம் பண்ணி கொடுத்துரும். இல்லை இப்போ தேனியே கூடு கட்டியிருக்கேன். இப்போ இந்த கிளாஸில் சின்ன கேப் இருந்தாலும் உள்ளே வந்துருவேன். இது எந்த கேப்லையுமே அது வராது. நீங்கள் பாருங்கள், மேலே ஒரு ஒயிட் கலர் லப்பர் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா? ஆமாம். இது இந்த கண்ணாடிக்கு மட்டும் இல்லை, எல்லா கண்ணாடிக்கும் வச்சுருப்போம். இதில் கொசு கூட வராது. இப்போ நீங்கள் இவ்வளோ இருக்குங்க, ஒரு கொசு கடிச்சிருக்கா பார்த்தீங்களா? ஆல்மோஸ்ட் என்னன்னா மொட்டை மாடியெலாம் போயிட்டுனா கொஞ்சம் பெரிய வீடுன்னும் போது கொஞ்சம் எங்கேயாவது சின்ன கொசு இருக்கும். ஒரு கொசு இருக்காது. காரணம் என்னன்னா அந்த கேப்புக்கு எல்லாம் மைனூட் கேப்பு கூட இருக்காது. ஆமாம், அது காரணம்னா இந்த லப்பர் இருக்குது பார்த்தீங்களா? 3mm லப்பர் வந்து நாங்கள் அடைச்சிருவோம். இந்த லப்பர் பாருங்க, உள்ளுக்குள்ளே ஒரு லப்பர் இருக்குங்க, அது மேலேயே லப்பர் இருக்கும். இந்த லேபர்லையும் ஆக்சுவலி ஆமாம். இது வந்து மிரரு, 8 அடி மிரரு. ஜிம்மு பண்ணும்போது கொஞ்சம் மிரர் கண்டிப்பாக விரும்புவாங்க இல்லைங்களா? அதனால் அந்த மிரர் கொடுத்துருக்காங்க. இது கெஸ்ட் ரூம் தங்கம். சாரோட ஃப்ரெண்டுங்களாம் யாரும் வந்தாங்கன்னா கெஸ்ட் ரூமில் இருக்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு பேசிக் வாட்டர்ஃபு. ஆக்சுவலாக இதுவும் அக்ரிலிக் தான். அது உட் ஃபினிஷ் கிடையாது, அக்ரிலிக் தான். அக்ரிலிக்கில் உட் ஃபினிஷ். அது ஸ்கை மேலே கண்ணாடி. ஓகே. ஃபுல்லாக ஓப்பனாக இருக்கும். நான் கண்ணாடி ஓப்பனில் பிடிக்கிற ஒரு ஃபீல். மழை பெய்யறப்போ ஒரு ஆம்பியன்ஸாக இருக்கும். மழை பெய்யும் போது ஆம்பியன்ஸ் இருக்கும். வெயில் அடித்தாலும் ஓப்பனாக இருக்கும். ஷவர் இது பண்ணிட்டு நல்லா இது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குமாண்ணே? நல்லா டஃப் அண்ட் கிளாஸ். வெயிட்டான பொருளாக விழுந்தா டஃப் அண்ட் கிளாஸு 12mm டஃப் அண்ட் கிளாஸு. இப்போ இந்த டோட்டல் வீட்டுக்கும் எவ்வளோ பட்ஜெட் ஆனிச்சுண்ணா? தங்கம் இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா 1,20,00,000 தங்கம். ஓகே. இன்டீரியர் மட்டும்? ஆமாம், இன்டீரியர் மட்டும், ஃபுல் இன்டீரியர் மட்டும் 1,20,00,000. எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டு தங்கம்? ஸ்கொயர் ஃபீட்டு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டு வீட்டோட ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 22,000 ஸ்கொயர் ஃபீட்டு. நம்ம இன்டீரியர் வந்து ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 8,000 ஸ்கொயர் ஃபீட்டு கிட்ட வந்துடும் தங்கம். ஓகே. எல்லாமே சேர்த்து எனக்கு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்குன்னு எவ்வளோ நான் சார்ஜ் பண்ணுறீங்க நீங்கள்? தங்க ஒவ்வொரு மெட்டீரியலுக்கு தங்க. இப்போ லேமினேட்டு நம்ம போட்டோம்னா 1,500. ஷார்ட்டிங்கு
1500 ஷார்ட்டிங்கு மெட்டீரியலை பொறுத்து இருக்குது வேரியேஷன். இப்போ இது ராயல் டீ குட்டுனால இது ஒரு ரேட் இருக்குது, அது அக்ரலிக்னால அது ஒரு ரேட் இருக்குது. நம்ம ஒர்க்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஒர்க்கு பெரிய ஒர்க்கெலாம் கிடையாது. பேசிக் மீடியம் ஒர்க்லேருந்து 5 lakhsலேருந்து ஒரு கிச்சன் ஒர்க்காக கூட கூப்பிட்டா கூட நம்ம கிச்சன் ஒர்க் கூட பண்ணி தருவோம். ஃபுல் ஹவுஸ் கொடுத்தாலும் ஃபுல் ஹவுஸ் பண்ணி தருவோம். தமிழ்நாடு முழுக்க எங்கனாலும் பண்ணி கொடுத்துருவோம். இது எவ்வளோ நாளில் முடிச்சிங்க ப்ராஜெக்ட்? வீட்டோட இது பொறுத்தாங்க. இப்போ இந்த வீடு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து 8 month ஆயிடுச்சு. 8 month காரணம் இது ஃப்ளோரிங்லேருந்து போனோம். ஏன்னா நாங்கள் ஃபால் சீலிங் பண்ணி கொடுத்த பிறகு அவங்க ஃப்ளோரிங் போடுவாங்க. அவங்க ஃப்ளோரிங்க்கு ஒரு 3 month எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வுட் ஒர்க் ஆரம்பித்தோம். அதனால் ஒரு 8 month இந்த வீடு வரும். ஏன்னா இவ்வளோ பெரிய வீட்டுக்கு கண்டிப்பாக எடுக்கும். ஆனால் இப்போ இன்டீரியர் பண்ணி கொடுக்குறதுக்குன்னு நிறையா பேர் இருக்காங்க. எதுக்காகனே உங்கள் கம்பெனியை சூஸ் பண்ணணும்? சொன்ன குவாலிட்டி மெட்டீரியல் குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் பண்ணவே மாட்டோம். ஆனால் ஒரு வேலையில் இத்தனை நாளில் முடியுன்றது நடக்காது. இப்போது சில பேர் சொல்லுவாங்க, சார் நான் 6 மாதத்தில் முடிச்சு தரேன்னு சொல்லுவாங்க. ஏன் நான் சொல்கிறேன் 6 மாதம் முடிச்சிடறேன். ஆனால் 6 மாதம் முடிக்கிற வேலை 1 மாதம் தள்ளிப்போம். காரணம் ஃப்ளோரிங் பிரச்சனை வரும், எலக்ட்ரிக்கல் பிரச்சனை வரும். இதெல்லாம் சில பேர் இப்போ மற்ற பெரிய கார்ப்பரேட் கம்பெனி இருக்காங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா வெறும் கிச்சன் மட்டும் பண்ணிட்டு போயிடுவாங்க. கிரனைட்டு, டைல்ஸு, டேபிள் டாப் இது எல்லாமே பண்ண மாட்டாங்க. ஆனால் நாங்கள் வந்து ஃப்ளோர் பண்ணிட்ட பிறகு, டேபிள் டாப் போட்ட பிறகு, டைல் ஒட்டின பிறகு தான் டோர் ஏற்றுவோம். ஆனால் மற்ற கார்ப்பரேட் கம்பெனி அவங்க டோரை மட்டும் ஏற்றிட்டுவாங்க. நீ டைல்னா ஒட்டு, டேபிள் டாப்னா போடு, உனக்கு லைட்டு வருதோ இல்லையான்னு பண்ணுவாங்க. நான் அவங்கள டிஃபன் பண்ணி சொல்ல இந்த மாதிரி சின்ன விஷயங்களை வந்து அவங்கள ஃபாலோ பண்ணி போகணும். ஆனால் இந்த வேலைக்கு அப்புறம் இந்த வேலை பண்ணணுன்றது ஒரு ரூல்ஸ் இருக்குது இன்டீரியர் பொறுத்த வரைக்கும். ஃபால் சீலிங் பண்ண பிறகு ஃப்ளோரிங் போடணும், இது பண்ண பிறகு இந்த கபோர்ட் ஒர்க் பண்ணணும். இந்த மாதிரி செப்பரேட் டீம் இருக்குது, அந்த ப்ராசஸ் பண்ணோம். ஆனால் என்னென்னா இந்த ப்ராஜெக்ட் முடிச்சோமா இது பிஸ்னஸாக நாங்கள் பார்க்கலாம். இந்த ப்ராஜெக்ட் முடிச்சோமா உடனே அடுத்த ப்ராஜெக்ட் பண்ணலாம் அப்படிலாம் கிடையாது. இந்த ப்ராஜெக்டை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண பிறகு தான் அடுத்த ப்ராஜெக்ட். ஆனால் ஆக்சுவலாக இந்த வீட்டோட இன்டீரியர் ப்ராடக்ட்டை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணாமல் கிட்டத்தட்ட பார்க்குற ஆடியன்ஸுக்கு இந்த வீட்டோட கிட்டத்தட்ட ஒரு ஹோம் டூர் மாதிரியே வீட்டை என்னென்ன இருக்கோ எல்லா சஜஷனும் என்கிட்ட கேளுங்க. இதோட ஹைலைட் என்ன, எதுக்காக சூஸ் பண்ணுறோம், ஏன் இந்த விலை அதிகமாக இருந்தாலும் எதுக்கு சூஸ் பண்ணணும், இது மாதிரி சில சஜஷன் எல்லாமே சொல்லியிருக்கீங்க. எல்லாமே நாங்கள் சொல்லுவோம். ஆமாம், எங்கள் ஆடியன்ஸ் சார்பாக உங்களுக்கு ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறோண்ணே. நன்றிங்க. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்களா? இந்த வீடியோ எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி உங்களோட வீடு இல்லை இந்த வீடியோ பார்க்குற ஆர்கிடெக்ட்ஸ், இன்ஜினியர்ஸ் உங்களோட ஒர்க்ஸு எல்லாமே எங்கள் சேனலில் ஷோ ஆகணும் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்கள் வீட்டை தேடி நாங்கள் வரோம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஐ எம் பாலசுந்தர். நன்றி.